J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets. Chapter 6 Gilderoy Lockhart. ஸ்கூலுக்கு பறந்து வந்து தரையிறங்கினதை பார்த்து எல்லாரும் வியந்து போய் புகழ்ந்து பேசினதை கேட்டு சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருந்த ஹாரிக்கு அடுத்த நாள் ஆனா சிரிக்கிறதுக்கு ஒரு தடவை கூட வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. மறுநாள் காலையில கிரேட் ஹால்ல காலை உணவப்போ நிலைமை தலைகீழா மாற ஆரம்பிச்சிடுச்சு. 4 நீளமான ஹவுஸ் டேபிள்ஸ்ல பெரிய பெரிய பாத்திரங்கள்ல கஞ்சியும் தட்டு தட்டா கருவாடும் மலைமலையா டோஸ்டும் எக்ஸ் அண்ட் பேக்கன் கொண்டு தயாரிக்கப்பட்ட விதவிதமான உணவு பண்டங்களும் மந்தமான சாம்பல் நிற மேகங்களோட தோற்றத்துல மந்திரிக்கப்பட்டிருந்த சீலிங்க்கு கீழே பிரம்மாண்டமா காட்சி கொடுத்தது. ஹாரியும் ரானும் கிரிஃபிண்டோர் டேபிள்ல ஹெர்மைனிக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. அவ தன்னோட வாயேஜஸ் வித் வேம்பயர்ஸ் புக்க பால் குடுவையால முட்டு கொடுத்தபடி திறந்து வச்சிருந்தா. அவ அவங்களுக்கு சொன்ன குட் மார்னிங்லயே லேசான மொறப்பு தெரிஞ்சது. அத வச்சு அவங்க 2 பேரும் வந்து தரையிறங்கினதை இன்னும் அவ ஏத்துக்கலன்னு ஹாரிக்கு தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் நெவில் லாங் பாட்டம் ரொம்ப உற்சாகமா காலை வணக்கம் சொல்லிட்டு வந்து உக்காந்தான். நெவில் ஒரு வட்ட முக பையன், சட்டு சட்டுன்னு தடுமாறி கீழே விழுந்துடுவான். ஹாரி இதுவரை சந்திச்சதுலயே மோசமான நினைவாற்றல் உடைய பையன் யாருன்னா அது நெவில் தான். எந்த நிமிஷம் வேணா போஸ்ட் வரலாம், பாட்டி நான் மறந்து போனதெல்லாம் எனக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாரி அப்பதான் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சான். பயங்கர சலசலப்பு சத்தத்தோட தலைக்கு மேல 100கணக்கான ஆந்தைகள் திம்மு திம்முன்னு கிரேட் ஹால்குள்ள பறந்து வந்து வட்டமிட்டபடியே உரியவங்க கிட்ட லெட்டர்ஸையும் பேக்கேஜஸையும் போட்டது. ஒரு பெரிய பார்சல் நெவிலோட தலை மேல தொப்புன்னு விழுந்தது. சில வினாடிகள்லயே ரொம்ப பெருசா சாம்பல் நிறத்துல ஏதோ ஒண்ணு ஹெர்மைனியோட பால் குடுவை மேல வந்து விழ எல்லார் மேலையும் பாலும் ரெக்கையும் தெரிச்சது. எரோல் அப்படின்னு கத்துனபடியே ரான் குப்புற கடந்த ஆந்தைய நிறுத்தி வைக்க முயற்சி பண்ணினான். ஆனா எரோல் சரிஞ்சு மயக்கம் போட்டு டேபிள் மேலேயே விழுந்துடுச்சு. அதோட கால்கள் வானத்தை பார்த்து மல்லாந்து கிடந்தது. அதோட அழகுல ஈரமான சிகப்பு நிற காகித உரை. ஓ நோ அப்படின்னு சொன்ன ரானுக்கு மூச்சு திணறுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொன்ன ஹெர்மைனி தன்னோட விரல் நுனியால மெல்லமா எரோலுக்கு வருடி கொடுத்தா. அது இல்ல, இங்க பாரு. ரான் அந்த சிகப்பு நிற காகித உரைய சுட்டி காமிச்சான். ஹாரிக்கு அதை பார்க்க சாதாரணமா தான் இருந்தது. ஆனா ரானும் நெவிலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வெடிச்சு செதற போகுதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு ஹாரி கேட்டான். அவங்க எனக்கு ஹவுலர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ரான் அரண்டு போய் சொன்னான். பேசாம நீ அதை பிரிச்சுடு ரான் அப்படின்னு நெவில் பயமுறுத்துற வகையில முணுமுணுத்தான். பிரிக்காம ஏதோ விட்டேன்னா நிலைமை ரொம்ப மோசமாகிடும். ஒரு தடவை என் பாட்டி எனக்கு ஒண்ணு அனுப்புனாங்க, நான் அதை அலட்சியப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி எச்சு விழுங்கின நெவில் அந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தி யோசிக்கவே முடியல அப்படின்னு சொன்னான். ஹாரி பதட்டத்துல உறைஞ்சு போயிருந்த அவங்களோட முகங்கள் வழியா அந்த சிகப்பு நிற உரைய பார்த்தான். சரி, ஹவுலர்னா என்ன அப்படின்னு ஹாரி கேட்டான். ஆனா ரானோட முழு கவனமும் அந்த காகித உரை மேலேயேதான் இருந்தது. அதோட ஒரு முனையில இருந்து புகை வேற வர ஆரம்பிச்சது. திறந்துடு அப்படின்னு நெவில் வேற அவசரப்படுத்தினான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாகிடும். ரான் கைகளை நீட்டி எரோலோட அழகுல இருந்து காகித உரையை எடுத்து பிரிச்சு திறந்தான். நெவில் கைகளால காதை இறுக்கமா மூடிக்கிட்டான். அது ஏன்னு சில வினாடிகளுக்கு அப்புறமா தான் ஹாரிக்கு புரிஞ்சது. அது வெடிச்சு செதறிடுச்சுன்னு ஹாரி நினைச்சான். அதுல இருந்து வந்த அலறலான சத்தம் அந்த பிரம்மாண்டமான அறைய அதிர வச்சதுல சீலிங்ல இருந்து தூசி பறக்க ஆரம்பிச்சது. காரை திருடிட்டு போயிருக்க, இன்னும் ஏன் உன்னை ஸ்கூல்ல இருந்து துரத்தி விடாம இருக்காங்கன்னு நினைச்சுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க திரும்பி வர கூட உன்னால காத்திருக்க முடியலல்ல. காரை காணுமேன்னு பதறி போய் நானும் அப்பாவும் என்ன பண்ணிருப்போம் நீ யோசிச்சு கூட பாக்கலல்ல. வழக்கத்தை விட அதிகமான மிஸ்ஸஸ் வீஸ்லியோட உக்கிரமான கத்தல் சத்தம் டேபிள் மேல இருந்த கரண்டிகளையும் தட்டுகளையும் அதிர வச்சதோட நில்லாம கல் சுவர்ல பட்டு எதிரொலிச்சு காதையே செவிடாக்க பாத்துச்சு. ஹால்ல இருந்த அத்தனை பேரும் யாருக்கு ஹவுலர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க சுத்தி முத்தி தேட ஆரம்பிச்சாங்க. ரான் அவன் உட்கார்ந்திருந்த நாற்காலியிலேயே கூனி குறுகி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குனிஞ்சு உட்கார்ந்ததுல கரிஞ்சு வப்பா மாறி போயிருந்த அவனோட நெத்தி மட்டும் டேபிளுக்கு மேல கொஞ்சமா தெரிஞ்சது. நேத்தி ராத்திரி தான் டம்பிள்டோர் கிட்ட இருந்து கடிதம் வந்தது. உன் அப்பா அவமானம் தாங்க முடியாம உயிரை விட்டுருவாரோன்னு கூட நான் பயந்துட்டேன். இப்படி நடந்துக்கிற மாதிரியா நாங்க உன்னை வளர்த்திருக்கோம்? நீ ஹாரி 2 பேருமே செத்து போயிருப்பீங்க. என்னடா இன்னும் நம்ம பேரை குறிப்பிடாம இருக்காங்களேன்னு ஹாரி எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். காதை தொலைக்கிற அந்த பயங்கர சத்தமான குரல் காதலையே விழாத மாதிரி மூஞ்ச வச்சுக்க ஹாரி ரொம்பவே முயற்சி பண்ணினான். சுத்தமா வெறுத்து போயிட்டேன். உன் அப்பா ஆபீஸ்ல இன்னைக்கு அவருக்கு விசாரணை வேற இருக்கு. இது மொத்தமும் நீ பண்ணின வேலையால வந்தது. இதுக்கு மேல வரம்பு மீறி ஒரு காரியம் பார்த்தா நேரா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். சட்டுன்னு அந்த இடமே பேரமைதியானது.
அந்த சிகப்பு நிற காகித உரை ரான் கையில இருந்து நழுவி கீழே விழுந்து பட்டு பட்டுன்னு சத்தத்தோட நெருப்பு பிடிச்சு சுருண்டு சாம்பலானது. தங்களை ஏதோ ஒரு பேரலை வந்து அடிச்சு மோதி தாக்கிட்டு போன உணர்வோட ஹாரியும் ரானும் திகச்சு போய் உட்கார்ந்துருந்தாங்க. சில பேர் அவங்கள பார்த்து கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் படிப்படியா அந்த கிரேட் ஹால்ல வழக்கமான பேச்சு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஹெர்மோயினி தன்னோட வாயேஜஸ் வித் வேம்பயர்ஸ் புக்க மூடி வச்சுட்டு கீழே குனிஞ்சு ரானோட தலைய பார்த்தா. அது வந்து, ரான், நீ என்ன எதிர்பார்த்தன்னு எனக்கு தெரியாது, ஆனா இது உனக்கு தேவைதான் மட்டும் சொல்லாத அப்படின்னு ரான் சட்டுன்னு சொன்னான். ஹாரி தன்னோட சாப்பாடு தட்டை தள்ளி விட்டான். தனக்குள்ள குற்ற உணர்ச்சியிலேயே குமுறிக்கிட்டு இருந்தான். மிஸ்டர் வீஸ்லிக்கு வேற ஆபீஸ்ல இன்னைக்கு விசாரணை இருக்கு. இந்த சம்மர் ஃபுல்லா அவங்க 2 பேரும் நமக்கு எவ்வளவு பண்ணிருப்பாங்க. குற்ற உணர்ச்சி நிரம்பிய இந்த யோசனை முடிவுக்கு வர விதமா கிரிஃபிண்டர் டேபிளை நோக்கி நடந்து வந்த ப்ரொஃபசர் மெகோனகல் எல்லார்கிட்டையும் டைம் டேபிளை கொடுத்தாங்க. ஹாரி அவங்களோடத வாங்கி பார்த்தான். இன்னைக்கு அவங்களுக்கு ஹஃபல் பஃப்ஸோட டபுள் ஹெட்பாலஜி கிளாஸ். ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மோயினி 3 பேரும் கோட்டையில இருந்து கிளம்புனாங்க. காய்கறி தோட்டங்களை கடந்து கிரீன் ஹவுஸ நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அங்கதான் மாயாஜால தாவரங்கள்லாம் வளர்க்கப்படுது. தீமையிலையும் ஒரு நன்மைங்கிற மாதிரி இவனுங்களுக்கு போதுமான தண்டனை எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு மனசுல நினைச்சாலோ என்னவோ, ஹெர்மோயினி பழையபடி மனசுல எந்த குறையும் இல்லாம சகஜமா அவங்க 2 பேர்கிட்டயும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சா. கிரீன் ஹவுஸ நெருங்கினப்போ ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட்டுக்காக மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில காத்துக்கிட்டு நிக்கிறது தெரிஞ்சது. ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மோயினி 3 பேரும் மத்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து போய் நின்னு கொஞ்ச நேரத்திலேயே ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் புல்தரைய தாண்டி நடந்து வந்துகிட்டு இருந்தது கண்ணுக்கு தென்பட்டது. கூடயே கில்டராய் லாக்ஹார்ட்டும் வந்தாரு. ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் கை நிறைய பேண்டேஜஸ் வச்சிருந்தாங்க. அத பார்த்த ஹாரிக்கு சுருக்குன்னு குற்ற உணர்ச்சி குத்துச்சு. தூரத்துல தெரிஞ்ச வாம்பிங் வில்லோவோட பல கிளைகள் கட்டு கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் ஒரு குள்ளமான விட்ச். காத்துல பறந்துகிட்டு இருந்த முடி மேல ஒட்டு போட்டு தைக்கப்பட்ட ஒரு தொப்பி. பொதுவாவே அவங்க அணிஞ்சிருக்க உடை மேல ஏகப்பட்ட சேரும் சகதியும் அப்பி கிடக்கும். அவங்களோட விரல் நகங்களை பார்த்தா ஆண்ட் பெட்டோனியா மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. அதே சமயம் கில்டராய் லாக்ஹார்ட் பரிசுத்தமான நீலப்பச்சை நிற மேலங்கிய தரை புரள அணிஞ்சிருந்தாரு. அதே நிறத்துல தங்க வரியிட்ட ஒரு தொப்பி அவரோட பளபளக்கிற தங்க நிற முடி மேல ஜம்முன்னு உட்கார்ந்திருந்தது. ஓ, ஹலோ தேர் அப்படின்னு சொன்ன லாக்ஹார்ட் அங்க கூடி இருந்த மாணவர்களை சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிச்சாரு. இப்பதான் ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட்டுக்கு வாம்பிங் வில்லோவுக்கு எப்படி மருத்துவம் பார்க்கணும்னு காட்டிட்டு வந்தேன். அதுக்காக ஹெர்பாலஜில அவங்கள விட நான் சிறந்தவன் நீங்க எதுவும் நினைச்சிட போறீங்க? என்னோட சுற்றுப்பயணத்தின் போது இதை விட கவர்ச்சிகரமான நிறைய தாவரங்களை நான் பார்த்திருக்கேன். பசங்களா, இன்னைக்கு கிரீன் ஹவுஸ் 3க்கு போகணும் அப்படின்னு சொன்ன ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட்டோட குரல்ல தெளிவா அதிருப்தி தெரிஞ்சது. அவங்களோட வழக்கமான உற்சாகமே இல்ல. அவங்க அப்படி சொன்னதை கேட்டு ஆர்வத்துல ஒரே முணுமுணுப்பு சத்தம். ஏன்னா அங்க நின்ன அத்தனை பேரும் இதுவரை கிரீன் ஹவுஸ் 1க்கு மட்டும்தான் போயிருக்காங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான ஆபத்தான தாவரங்கள்லாம் கிரீன் ஹவுஸ் 3ல தான் இருக்கும். ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட் அவங்க பெல்ட்ல இருந்து ஒரு பெரிய சாவி எடுத்து கதவை திறந்தாங்க. குப்புன்னு ஈரமான மண் வாசனையும் பூச்சி மருந்து வாசனையும் ஹாரி உணர்ந்தான். அது கூட கலந்து ஒரு காட்டமான வாசனை வேற வந்தது. மேற்கூரையில இருந்து ஒரு குடை கணக்கா தொங்கிக்கிட்டு இருந்த ராட்சச மலர்ல இருந்து தான் அந்த வாசனை வருது போலன்னு தோணுச்சு. ரான் அண்ட் ஹெர்மோயினிய பின்தொடர்ந்து உள்ள நுழைய பார்த்தப்போ லாக்ஹார்ட்டோட கை நீண்டு வந்தது. ஹாரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட், இவன் சில நிமிஷங்கள் தாமதமா வந்தா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ப்ரொஃபசர் ஸ்ப்ரவுட்டோட கொடூரமான பார்வையே ஆமா எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஆனா லாக்ஹார்ட் மௌனமே சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் ஹவுஸோட கதவை அவங்க முகத்துக்கு மேலேயே சாத்திட்டு ஹாரிய கூட்டிட்டு கிளம்பினாரு.